திருமண வரம் தரும் திருச்சுழி திருமேனிநாதர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி என்ற சிற்றூரில் அமைந்துள்ளது திருமேனிநாதர் ஆலயம். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பிறந்த ஊர் இது என்பது இந்த ஊரின் கூடுதல் சிறப்பாகும். சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற 274 ஆலயங்களில் 202வது ஆலயமாகவும் பாண்டிய நாட்டு தலங்களில் 12வது தலமாகவும் இது விளங்குகிறது. இத்தலத்தில் திருமால், இந்திரன், பிரம்மன், சூரியன், கௌதமர், அகலிகை, கண்ணுவ முனிவர், அர்ஜுனன், சேரமான் ஆகியோர் வழிபட்டு பெயர் பெற்றுள்ளனர். இக்கோவில் இறைவனை பூமாதேவி வழிபட்டதால் இறைவனுக்கு பூமிநாத சுவாமி என்ற பெயரும் உண்டு. தல வரலாறு: ஒவ்வொரு யுகத்திலும் இவ்வூரில் பெருவெள்ளம் ஏற்பட்டு பேரழிவு உண்டாவது உண்டு. துவாபர யுகத்தில் பேரழிவு ஏற்பட்ட போது இப்போதைய ஆண்டு வந்த மன்னன் இந்த இயற்கை அழிவிலிருந்து இவ்வூரை காப்பாற்றும்படி சிவபெருமானை வேண்டினான். அவனது வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட சிவன் தனது சூலத்தால் தரையில் குத்தி நிலத்தில் ஒரு பெரிய துளையிட்டு வெள்ளத்தை பூமியில் பூமாறு செய்தார். சிவபெருமானின் சூலத்தை சுற்றி வெள்ளம் கழித்து சென்றதால் சுழி என்ற பெயர் பெற்று பின்னர் திரு என்னும் அடைமொழி சேர்ந்து திரு சுழியல் ஆயிற்று என தலபுராணம் கூறுகிறது. மூலவர் திருமேனிநாதர் என்று அழைக்கப்படுகிறார். இவருக்கு சுளிகேசர், பிரளயவிடங்கர், தனுநாதர், மணக்கோலநாதர், கல்யாண சுந்தரர், புவனேஸ்வரர், பூமீஸ்வரர் என்ற பெயர்களும் உண்டு. அம்பாளின் பெயர் துணைமாலையம்மை ஆகும். இவர் சகாயவல்லி, சொர்ணமாலை, முத்து மாலையுமையாள், மாணிக்க மாலை என்றும் அழைக்கப்படுகிறார். இத்தலம் பற்றி 7ஆம் திருமுறையில் சுந்தரர் மிகவும் உயர்வாக குறிப்பிடுகிறார். திருச்சுழியலில் எழுந்தருளி இருக்கின்ற கடவுளை வழிபட்டு மீள்கின்றவர்களின் திருவடிகளை வணங்குவோர் அவர்கள் தாம் வாழ்கின்ற நாட்டுக்கு அரசர் போன்று திருமகள் அருள் பெற்று செல்வத்துடன் வாழ்வர் என்று குறிப்பிடுகிறார். திருச்சுழி சென்று வந்தவரை வழிபட்டாலே இவ்வளவு பலன் என்றால் நாமே நேரில் சென்று வழிபடுவதால் ஏற்படும் பலன்களை பற்றி மேலும் சொல்ல வேண்டியதில்லை. மேலும் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்ற திருச்சுழியலுக்கு சென்று இறைவனுக்கு தொண்டு செய்ய வல்லவர்கள் இன்பம் உடையவரும் துன்பம் இல்லாதவரும் ஆவர் என்று திருச்சுழி இறைவனை மனதில் வைத்து அவரது திருவடியை நினைத்து வாழ்ந்து வருபவர்களின் வினைகள் யாவும் நீங்கும் என்றும் குறிப்பிடுகிறார். ஆலய அமைப்பு: சுமார் 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. ஆண்டுக்கு இருமுறை சூரிய ஒளி மூலவரின் திருமேனி மீது விழுமாறு கருவறை அமைக்கப்பட்டிருக்கிறது. முகப்பு வாசல் வழியே உள்ளே நுழைந்தால் நேரே அம்பாள் சன்னதி கோபுரமும் அதன் வலது பக்கம் இறைவன் சன்னதி கோபுரமும் உள்ளன. சுவாமி சன்னதி கோபுரத்திற்கு முன்னால் கல் தூண்களாலான மண்டபம் உள்ளது. இவ்வாலயத்தின் கவ்வை கடல் தீர்த்தம் உள்ளது. முதல் மண்டப வாசல் வழியே உள்ளே நுழைந்தால் நாம் காண்பது கம்பத்தடி மண்டபம். இதில் பலிபீடம், கொடிமரம் ஆகியவற்றை காணலாம். நவக்கிரக சன்னதி, வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், விநாயகர் ஆகியோரின் சன்னதிகளும் உள்ளன. கம்பத்தடி மண்டபம் சுவாமி மற்றும் அம்பாள் சன்னதிக்கு முன்னால் இணைந்து காணப்படுகிறது. இந்த மண்டபத்தில் உள்ள தூண்களில் ஆஞ்சநேயரின் சிற்பங்களுடன் பல்வேறு சிற்பங்கள் காணப்படுகின்றன. இம்மண்டபத்தை அடுத்து 7 நிலை ராஜகோபுரம் உள்ளது. கோபுர வாசல் வழியே உள் நுழைந்து நந்தியை வணங்கிவிட்டு சபா மண்டபம், அந்தராள மண்டபம், அப்த மண்டபம் ஆகியவற்றை கடந்து இறைவன் கருவறையை அடையலாம். இறைவன் திருமேனிநாதர் சுயம்புலிங்க வடிவில் சதுர ஆவுடையார் மீது கிழக்கு நோக்கி அருட்காட்சி தருகிறார். கருவறை அகழி அமைப்புடையது. 3 பிரகாரங்களை உடைய இத்தலத்தின் கருவறை சுற்றுப்பிரகாரத்தில் உஷா, பிரத்யுஷா, சமேத சூரியன், 63 சப்தமாதர்கள் சன்னதிகள் உள்ளன. மேலும் தென்மேற்கில் விநாயகர், மேற்கில் சோமஸ்கந்தர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, சுளிகை கோவிந்தர், வடமேற்கில் முருகன் ஆகியோர் எழுந்தருளி உள்ளனர். கருவறை சுற்றுச்சுவரில் கோஷ்டமூர்த்தங்களாக தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்க்கை, பிரம்மா ஆகியோர் உள்ளனர். சபா மண்டபத்தில் நடராசர் மூலவராக சிலாரூபத்தில் கம்பீரமாக காட்சி தருகிறார். அருகே நடராசர், சிவகாமி, பதஞ்சலி, வியாக்கிரபாதர் ஆகிய உற்சவமூர்த்திகளின் தரிசனம் கிடைக்கும். கருவறை பிரகாரம் சுற்றி வரும்போது மேற்கு சுற்றில் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி மற்றும் பூதேவி ஸ்ரீதேவி சமேத சுளிகை கோவிந்தர் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர். சுவாமி சன்னதிக்கு தென்புறம் இறைவியின் கோவில் தனி சன்னதியாக இருக்கிறது. இங்கு கொடிமரம், பலிபீடம், நந்தி ஆகியவை உள்ளன. இவற்றை கடந்து கருவறை உள்ளே சென்றால் இறைவி கிழக்கு நோக்கி காட்சி தருகிறாள். இறைவியின் எதிரில் உள்ள மண்டபத்தின் மேற்புறத்தில் கல்லில் ஸ்ரீ சக்கரம் வடிக்கப்பட்டுள்ளது. சுவாமி அம்பாளின் இரு சன்னதிகளையும் சேர்த்து வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்போது தென்மேற்கு மூலையில் விநாயகர் சன்னதி உள்ளது. அதையடுத்து வடமேற்கு மூலையில் பிரளயவிடங்கர் சன்னதி அமைந்துள்ளது. இக்கோவிலில் அருளும் அம்பாள் மதுரை மீனாட்சி அம்மனைப் போலவே காட்சி தருகிறார். அம்பாள் திரிவங்கி லட்சண அமைப்பில் இடுப்பு, கழுத்து, இடது கால் போன்றவற்றை சற்றே சாய்த்து நடன அமைப்பில் காட்சி தருகிறாள். இத்தலத்தில் நவராத்திரி, ஆவணி மூலம், சித்திரை விஷு, கார்த்திகை சோமவாரம், ஆடி தபசு, தைப்பூசம், பங்குனி பிரம்மோற்சவம், தேரோட்டம் ஆகியவை சிறப்பாக நடைபெறும். இத்தல இறைவனை சிவராத்திரி அன்று வில்வ இலை கொண்டு அர்ச்சித்தால் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து சிவாலயங்களுக்கும் சென்று வழிபட்ட பலன் மற்றும் அர்ச்சனை செய்த பலன் கிடைக்கும்.
இறைவன் சுயம்புமூர்த்தியாக திருமண கோலத்தில் இங்கு அருள்பாலிக்கிறார். எனவே இங்கு வந்து திருமணம் செய்து கொள்வதை மக்கள் பெரும் பாக்கியமாக கருதுகிறார்கள். இந்த கோவிலில் செய்யப்படும் தான தர்மங்கள், வேள்விகள் ஆகியவற்றின் பலன் மற்ற தலங்களில் செய்யும் பலனை விட மிகுதியானதாகும். இங்கு கௌதம முனிவர் தன் மனைவி அகலிகையுடன் நடராஜரின் சன்னதிக்கு எதிரில் விளங்குவதை காணலாம். இறைவன் இவர்களுக்கு மார்கழி மாதம் திருவாதிரையில் ஆனந்த தாண்டவமும், பங்குனி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் திரு கல்யாண கோலத்தில் அம்பிகையுடன் காட்சி தந்தார். இதன் நினைவாக ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தில் வழிபட்டால் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். இறந்தவர்களுக்காக அர்ச்சனை செய்து மோட்ச தீபம் ஏற்றினால் இறந்தவர்களின் பாவங்கள் களையப்பட்டு அவர்கள் 21 பிறவிகளை கடந்த சிவகதி அடைவார்கள் என்றும் நம்பப்படுகிறது. திருச்சுழியில் நினைத்தாலும் பேசினாலும் கண்டாலும் சிவபதம் அடைவர் என்று கூறப்படுகிறது. கோவிலின் தலவிருஷமாக அரசமரம், புன்னை மரம் உள்ளன. தல தீர்த்தம் பாகவரி நதி, கவ்வை கடல் தீர்த்தமாகும். கோவில் காலை 5 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். அமைவிடம் விருதுநகரிலிருந்து 33 கிலோமீட்டர் தொலைவிலும், அருப்புக்கோட்டையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இத்தலம் உள்ளது.